நண்பர்கள் புதிதாக இந்த குறிப்பாக குரு பார்வையை பற்றி கேட்டிருந்தீங்க. ஒரு சில பேர் அதை பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன். இதில் மெயினாக தேவை உங்கள் ஜாதகம் ரொம்ப பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். குருவினுடைய பார்வையை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த குரு பார்வையை நம்ம எடுக்கிறது அப்படின்னா ஜோதிடத்தில் இதை திரிக்பலம் அப்படின்னு சொல்லுவோம். கிரகங்களுடைய பார்வை, அதாவது குரு பார்வையாக இருக்கலாம், சனி பார்வை, மற்ற கிரகங்களுக்கு செவ்வாய் பார்வை. இந்த குருவினுடைய பார்வைங்கிறது குரு தான் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்க்குறார். இது எல்லாருக்கும் தெரியும். குருவினுடைய ஆட்சி பெற்ற வீடு அப்படிங்கிறது தனுசு தான் ஆட்சி பெற்ற வீடு. இதை தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் பார்வைக்கு பலன் தெரியும். உச்ச வீடு கடகம். அப்போ இங்கே உச்சம், இங்கே ஆட்சி, இங்கே ஆட்சி, இங்கே நீசம். நீசம்னா பலவீனமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ பார்வைங்கிறது இங்கே குரு கடகத்தில் இருந்து பார்க்குறப்போ அது உச்ச பார்வையாக நாம் எடுத்துக்கணும். தனுசில் இருந்து பார்க்கும் பொழுது ஆட்சி பெற்ற குருவாக பார்வை செலுத்துகிறாருன்னு எடுத்துக்கணும். மீனத்தில் பார்க்கும் பொழுது ஆட்சி பெற்ற பார்வை. மகரத்தை எடுக்கும் பொழுது நீசமான குரு பார்வை. அப்போவும் அந்த நீசபங்க விதிகளை நம்ம அப்ளை பண்ணணும். அது தனி வீடியோ கூட இருக்குது, குரு நீசபங்க வீடியோ என்னோட சேனலில் பார்த்துக்கணும். மற்ற இடங்களெல்லாம் ஒரு ஆவரேஜாக நட்பு பகை அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளே போகும். சரிங்களா? இது போக குரு வக்ரம். குரு வக்ரம் அப்படின்னா குரு வக்கர குருனா வக்கர குரு பார்வை. அதே மாதிரி குரு நேர்கதி. அப்போ இந்த வக்ரம் அப்படிங்கிறது பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறத எடுக்கும்போது பின்னோக்கி போயிடுச்சல்ல, பின்னோக்கி செல்ற மாதிரி ஒரு நிலையை காட்டுறது, அவ்வளோதான். ஒரு ரெட்ரோகிரேட் பொசிஷன். ஒரு இயல்புக்கு மாதிரி நாம் முன்னாடி தான் போகிறோம், ஆனால் பின்னாடி வர்ற மாதிரி பாவனை. இப்போ ஒருத்தர் 110 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கார். ஒரு வண்டியில் காரில் போயிட்டு இருக்கார். பக்கத்தில் ஒரு 110 கிலோமீட்டர் அதுவும் போகுது. 2 பேர் 110ல் போகிறாங்க. இப்போது அவர் 120க்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. நாம் எப்படி ஆகும்? கொஞ்சம் பின்னாடி வர்ற மாதிரி. அவர் 120க்கு போகிறப்போ நாம் 110 கிலோமீட்டர்ஸ் போகிறோம் அப்படின்னா நாம் என்ன நடப்போம்? நாம் முன்னாடி தான் போயிட்டு இருக்கோம் 110 கிலோமீட்டரு. ஆனால் நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியும்? நம்ம கார் பின்னாடி வர்ற மாதிரி தெரியும், அந்த கார் முன்னாடி போகிற மாதிரி தெரியும். ஆனால் 2 காருமே ஆக்சுவலாக வெளியே மேலிருந்து பார்க்குறவங்களுக்கு முன்னாடி தான் போயிட்டுருக்கு. ஆனால் நமக்கு எப்படி இருக்குது? பாவனை. இதுதாங்க வக்கரம். குரு வக்கரம்னா குருவே வக்கரத்தை ஏற்படுத்திக்கிறது அல்ல. சூரியன் தான் வக்கரத்தை கதியை தீர்மானிக்கிறார். சரிங்களா? சூரியன் நிற்கக்கூடிய பாகை, இந்த குரு நிற்கக்கூடிய பாகையை பொறுத்து என்ன ஆகுதுங்க? குரு வக்கரம் ஸ்டார்ட் ஆகுது, சனி வக்கரம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போது இதே நீசத்தில் இருக்கக்கூடிய குரு வக்கரமாகுதுன்னா நீச வக்கரமாக நாம் அதை பார்வை எடுத்துக்கணும். இதே குரு இங்கே உச்சமாகி வக்கரமாகிறார் அப்படின்னா நம்ம அதெல்லாம் கவனிக்கணும். அப்போ உச்ச வக்கரத்தில் பார்வை செலுத்தார் அப்படின்னா ஆட்சி பெற்று வக்கரம்னா வக்கர குருவாக பார்க்கணும். இங்கேயும் அதே மாதிரி தான். அப்போ இந்த குரு பார்வையை கூட குரு பார்த்தாச்சு கோடி நன்மைன்னு ஊதுனா வேலைக்காகாது. இது ஒரு பேசிக் பாயிண்ட். அப்போது குருவை நாம் கிரகக்காரத்தின் அடிப்படையில் இப்போ பேசுகிறோம். அதாவது தன்னுடைய இவர் நைசார்கிக சுபர். அப்போது குரு பார்வை சுபமாக அப்படின்னு எடுத்துக்கலாம் கிரகக்காரத்தின் அடிப்படையில். இது கிரகக்காரத்துவத்தின் அடிப்படையில். சரியா? அடுத்து தான் சேஞ்ச் பண்ணிவிடும். அது என்ன அப்படின்னா பாவாதிபத்தியம். அந்த பாவகத்துக்கு என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து குரு நமக்கு நன்மை தீமை செய்வார். இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னத்துக்கு குரு ஆட்சியாக இருக்காருங்க, ஒரு சொல்லிக்கலாம். ஆட்சியாக இருக்கார். குருவோட பார்வை எப்படி எடுத்துக்கலாம்? எங்கே நின்னாலும் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள் ஜாதத்துக்குள்ள குரு நிற்கிற இடத்துல 1, 2, 3, 4, 5. இப்போ மேஷத்துக்கு பார்வை செலுத்துவார். அப்போ லக்னம், மேஷ லக்னம் இருந்தால் 9ல் குரு இருந்தனா மேஷத்துக்கு பார்வை செலுத்துவார். அதே மாதிரி 3ஆம் வீடான இந்த மிதுனத்துக்கு பார்வை செலுத்துவார். அடுத்தது 5ஆம் வீடான இந்த சிம்மத்துக்கு பார்வை செலுத்துவார். சரிங்களா? அப்போ இவருக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் என்ன? பாக்யாதிபதியாக, விரையாதிபதியாக,
அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ பாக்யாதிபதியாக விரையாதிபதியாக பார்வை செலுத்துறாருன்னு எடுத்துக்கணும். அது போக குரு பார்வையும் எடுக்கணும். இப்படி எடுத்தால் பலன் சொல்லணும். சரிங்களா? இவர் இப்போ கொண்டு போய் நம்ம களத்திர ஸ்தானாதிபதியாக வச்சுக்கிட்டெல்லாம் பார்க்கக்கூடாது, கடன் ஸ்தானாதிபதி வச்சுக்கிட்டலாம் பார்க்கக்கூடாது. அப்போது இதே மாதிரி நான் ஒவ்வொன்றையும் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். மேஷ லக்னமாக இருந்ததுன்னா குரு தன்னுடைய பாவகத்துவத்துக்கு எந்த மாதிரியான பார்வையை கொடுப்பார்? பாக்கிய ஸ்தானாதிபதியாக விரையாதிபதியாக கொடுப்பார். நீங்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா அஷ்டமாதிபதியாக லாபாதிபதியாக அவர் பார்ப்பார். மிதுன லக்னமாக இருந்தால் களத்திர ஸ்தானாதிபதியாகவும் கர்மஸ்தானாதிபதி தொழில்ஸ்தானாதிபதியாகவும் அவர் பார்ப்பார். இதே ஒரு கடக லக்னத்தில் நீங்கள் பிறந்துக்கிறீங்கன்னா குரு எங்கே இருந்தாலும் அவருடைய பார்வை எப்படி இருக்கும்? கடன், நோய், பகை இதையெல்லாம் காட்டக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானாதிபதியாக அவர் பார்ப்பார். அதுபோக அவர் பாக்யாதிபதியாக அவர் பார்ப்பார். சிம்ம லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டா, சிம்ம லக்னத்தில் நீங்கள் பிறந்துக்கிறீங்கன்னா இந்த குரு பஞ்சமாதிபதியாக பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக புத்திர ஸ்தானாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் பார்ப்பார். இதையும் எடுத்துக்கணும். கிரக காரகத்துவத்தை எடுக்கிற அதே டைமில் பாவாதிபத்தியத்தையும் எடுக்கணும். கன்னியா லக்னத்தை எடுக்கும் பொழுது களத்திர ஸ்தானாதிபதியாகவும் குரு பார்ப்பார். சுகஸ்தானாதிபதி மாத்திருஸ்தானாதிபதி வீடு வாகன சொத்துக்களை காட்டக்கூடிய அதிபதியாகவும் அவர் பார்ப்பார். துலா லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு குரு எப்படி பார்ப்பாரு? அவர் எங்கே இருந்தாலும் 5, 7, 9 பார்வையை எடுப்பார். எல்லாருக்கும் 5, 7, 9 தான். ஆனால் எந்த மாதிரி பார்ப்பார்னு ஒன்று இருக்கு இல்லையா? கடன், நோய், பகை காட்டக்கூடிய அதிபதியாக அவர் பார்ப்பார். அதுபோக கீர்த்தி போல் கௌரவத்தை கொடுக்கக்கூடிய இந்த 3ஆம் வீட்டு அதிபதியாக உபஜயஸ்தானாதிபதியாகவும் பார்ப்பார். அடுத்தது விருச்சிக லக்னமாக நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா அவருடைய 5, 7, 9 பார்வை அப்படிங்கிறது தனாதிபதியாக, குடும்பாதிபதியாக, வாக்குஸ்தானாதிபதியாக, பஞ்சமாதிபதியாக, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக அவர் தன்னுடைய 5, 7, 9 பார்வை பார்ப்பார். அதே தனுசு லக்னமாக இருந்தால் லக்னாதிபதியாக தன்னுடைய தோற்றம், பண்பு, செயல்பாடுகள், 4ஆம் வீட்டு அதிபதியாக வீடு வாகன சொத்துக்கள், சுகஸ்தானாதிபதியாக அவர் தன்னுடைய 5, 7, 9 பார்வைகளை பார்ப்பார். அடுத்தது மகர லக்னத்துக்கு, இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பார்வை 5, 7, 9 காமன். அப்படின்னா அவர் எந்த மாதிரி பார்ப்பார்? 3ஆம் வீட்டு அதிபதியாக கீர்த்தி, புகழ், கௌரவம், இளைய சகோதரம் இதையெல்லாம் உள்ளடக்கின பாவாதிபதியாக அவர் பார்ப்பார். அதே டைமில் விரையாதிபதியாக பார்ப்பார். கும்ப லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா அவர் தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் குரு தன்னுடைய பார்வை 5, 7, 9 பார்ப்பார். அடுத்தது மீன லக்னமாக எடுத்துட்டா லக்னாதிபதியாகவே அவர் இருந்து பார்ப்பார். அதே போக தனுசுக்கு வர்றதுனால தொழில்ஸ்தானாதிபதியாகவும் தன்னுடைய பார்வையை 5, 7, 9க்கு செலுத்துவார். அப்போது கிரகக்காரத்துவத்துக்கு ஒரு பார்வை கணக்கு வச்சுக்கிட்டோம் 5, 7, 9. அப்போ ஏன்னா குரு அப்படிங்கிற நைசாரிக் அவர் சுபத்தன்மையாக செய்வார் அவர் அப்படிங்கிற ஒரு கணக்கு பேசிக் அது. அதே செகண்டரி எடுக்கும் பொழுது அந்த லக்னத்துக்கு எந்த பாவாதிபதியாக இருக்காரோ அந்த பாவாதிபதி கணக்கு எடுக்கணும். உதாரணத்துக்கு எங்கே அடி வாங்கும்னா இந்த துலா லக்னத்துக்காரங்களுக்கு ஒரு கணக்கு எடுத்துக்கலாம். ரிஷப லக்னம், இந்த 2 லக்னத்துக்காரங்களுக்கும் குரு உட்கார்ந்த இடம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த பார்வை ரொம்ப முக்கியமாக வேலை செய்யும். ஏன்னா இந்த துலாத்துக்கு 6குடையவனாக அவர் பார்க்குறார். சரி, 6குடையவனாக பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒருவேளை அவர் துலா லக்னத்துக்கு 8ல் உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கலாம். குரு இங்கே உட்காந்துட்டார் 8ல். உதாரணத்துக்கு சொல்கிறோம். இந்த குரு பார்வை விழுகுது அப்படின்னா எங்கே விழுகும்? இவர் 12ஆம் வீட்டுக்கு பார்வை கொடுக்குறாரு. அதே மாதிரி 2ஆம் வீட்டுக்கு பார்வை கொடுக்குறாரு. அதே மாதிரி 4ஆம் வீட்டுக்கு கொடுக்குறாரு. அப்படின்னா இது எப்படி எடுத்துக்கணும்னா இவர் கடன், நோய், பகை காட்டக்கூடிய அதிபதியாக இருக்கிறதுனால கடனுக்காக தன்னுடைய செலவுகளை செய்வார். எதுக்காக செய்வார்? இந்த 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால வாகனத்துக்காக கடன் வாங்குவார், வீட்டுக்காக கடன் வாங்குவார், தாயாருக்காக கடன் வாங்குவார், தன்னுடைய சுகங்களுக்காக கடன் வாங்குவார் அப்படின்னு கணக்கு. அப்போ 2, 6 தொடர்பு வந்தனா தான் வாங்கின சம்பத்திலிருந்து ஒரு பகுதியை கடனை அவர் எடுத்து வச்சாகணும்னு அர்த்தம். இப்போ புரியுதுங்களா? இதை அப்படியே ஒவ்வொன்றிலையும் அப்போ ஒவ்வொன்றையும் எடுத்து சொன்னோம்னா நாம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசலாம் ஒவ்வொரு லக்னத்துக்கும். அதே மாதிரி குரு 8ல் உட்காந்தா ஒரு கணக்கு, 7ல் உட்காந்தா ஒரு கணக்கு அப்படின்னு இருக்கும். இப்போ இதே துலா லக்னத்துக்கு 7ல் குரு உட்காந்தா அதோடைய கணக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் களத்திர ஸ்தானத்தில் பிரச்சனைகள் வர்றது அப்படிங்கிற கணக்காயிடும். உட்கார்ந்த இடம் எப்பவுமே குரு உட்கார்ந்த இடம் கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கும். அது என்ன சொல்லுவோம்னா குரு உட்கார்ந்த இடம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படிலாம் நம்பாதீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது ஏதோ சில ஜாதங்களில் பாவாதிபதியாக அவர் கொஞ்சம் கெடுதல் இருக்கும்போது அதே மாதிரி அந்த வீட்டதிபதி பலம், அந்த வாங்க நட்சத்திர பலம் இதையெல்லாம் வச்சு தான் முடிவு பண்ண முடியும். மொத்தமாகவே அந்த ஆகாது. இது ஒரு பார்ட்டாக பேசிட்டோமா. இதுக்கப்புறமாக வக்ர குருவாக பார்க்கும்போது
இதுக்கு அப்படியே அதாவது ரிவர்ஸாக வேலை செய்யும். ஏன்னா தன்னுடைய காரகத்துவத்தை பின்னோக்கி போகிறாருன்னு அர்த்தம். இதே துலா லக்னத்துக்கு வக்ர குருவாக இவர் பார்க்குறாரு அப்படின்னா கடன் வாங்க யோசனை பண்ணுவார்னு அர்த்தம், வீடு வாங்க யோசனை பண்ணுவார்னு அர்த்தம், அப்புறமா தான் கடன் வாங்க வருவார்னு அர்த்தம். வந்துடுவார், ஆனால் எடுத்தோடனே கடன் வாங்கணுமா, கடன் வாங்கினா நம்ம கட்ட முடியுமா அப்படின்னு அந்த பின்னோக்கி போகிற ஒரு அமைப்பு, கடன் வாங்குறதுக்கு ஒரு பின்னோக்கி அமைப்பை இவர் ஏற்படுத்துவார். சீக்கிரமாக ஒரு புகழ் பெறணும்னு நினைக்க மாட்டார், கூட்டத்தோட ஒன்றா இருக்கலாம்னு நினைப்பார், 3ஆம் இடம். இப்படி வக்ரகுரு அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஆனால் பலன் கிடைக்கும், ஆனால் ஒரு பின்னோக்கி போகிற மாதிரி ஒரு பாவனையை கொடுத்து அப்புறமா தான் பலன் கிடைக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு கணக்குகள்லாம் இருக்குது. இதில் கூட்டு சேர்க்கைகள் எல்லாம் வர்றது, அதான் சூரியன் குருவோட நெருக்கின பாகையில் வர்றது, அஸ்தாங்கதமாகிறது. அதே மாதிரி குரு ராகு குருகேது தொடர்பு, அப்போ ஒவ்வொரு கிரகங்களுடைய தொடர்புக்கு தகுந்த மாதிரியும் அந்த குருவினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா சில மாறுதல் வரும். பெரும்பான்மையாக பேச முடியாது, சில மாறுதல் பேசலாம் அப்படின்னு சொல்லலாம். வக்ர குரு ஒரு ஜாதத்துக்குள்ளே இருந்து பக்கத்திலேயே ராகு கேது இருந்தால் பெரிய தொந்தரவு பண்ணாது, பயப்படாதீங்க. ஆனால் நேர்கதியில் குரு இருந்து பக்கத்தில் ராகு கேது இருந்தால் தொந்தரவு பண்ணுங்கிறத புரிஞ்சுக்கணும் பேசிக்காக. அப்போது ஓரளவுக்கு ஒரு சின்ன பேசிக்கான விஷயங்கள் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். இது போக என்னோடய சேனலில் குரு பார்வையை பற்றி இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கிறேன், அதையும் பாருங்கள். அது போக நீசம், அந்த குரு நீசமாகி அந்த நீசபங்கம் அதையும் போட்டிருக்கிறேன், அதையும் பாருங்கள். ஆனால் குருவினுடைய ஒளி சுபத்துவமாகத்தான் தயவுசெய்து நம்பாதீங்க. அதே மாதிரி அது முழுமையாக பாபத்தை தான் செய்யணும், அதையும் நம்பாதீங்க. ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அது நன்மை தீமை தகுந்த மாதிரி நடக்கும். அது ஜாதகத்தை குரு மட்டும் தீர்மானிப்பதல்ல, கூட்டு கிரக சேர்க்கைகள் தசாபுக்திகள் சேர்ந்து தீர்மானிக்குது. அதனால் குருபலம் கோடி பலம் கோடி புண்ணியம் அப்படின்னெல்லாம் அதை பெருசாக ஊதவும் வேண்டாம், அதே மாதிரி கெடுக்குன்னு சொல்லி அதுக்கு அபத்துவமாகவும் பேசவும் வேண்டாம். இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட ஜாதகங்கள் தான் இதை தெளிவுபடுத்துங்கிறத புரிஞ்சுக்குங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, நமசிவாய்.